நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மேல் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் என்னுடன் இருப்பீ தப்புவிப்பீ தலை நிமிர செய்திடும் என்னுடன் இருப்பீ தப்புவிப்பீ தலை நிமிர செய்திடுவே யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மேல் வாஞ்சையா இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம்
தீங்குக்கு விலக்கி காத்தருளும் என்று. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டான். நாம் நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். யாப்பேசை போல நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே தீங்குகளிலிருந்து விலக்கி காக்கும்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். யாப்பேஸ் இவ்விதமாய் சொல்லி ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டது போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த தீங்கை குறித்து அநேக வாக்குறுதிகளை வேதத்திலிருந்து நமக்கு சொல்லுகிறதை நாம் வேத வசனங்களின் வழியாக நாம் கவனிக்கிறோம். தீங்கை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அப்படி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தில் யாக்கோபை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வை இங்கே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 31:7. ஏழாவது வசனத்தில், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நன்றாய் கவனிங்கள். யாக்கோபு உடைய வாழ்க்கையிலே யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி லாபானுக்கு ஆண்டவர் இடம் கொடாமல் ஆண்டவர் யாக்கோபை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் பாதுகாத்து வந்தார் என்பதை இங்கே வேத வசனங்களின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு யாக்கோபினுடைய வாழ்க்கையும் அவனுடைய சூழ்நிலையும் நமக்கு தெரியும். அவன் வெறும் கையும் ஒரு கோலோடு கூட அவன் தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான். மாமாவுடைய வீட்டிலே அவருடைய ஆடுகளை மேய்க்கிற பணியை அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த காலகட்டத்திலே லாபான் யாக்கோபுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு அவனுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும்படி அவனுடைய சம்பளத்தை 10 முறை அவர் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி செய்த போதிலும் வேதம் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறது, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யாக்கோபு மேல தேவனுடைய விசேஷமான பாதுகாப்பு இருந்தது. தீங்கு அவனை அணுகாதபடி, தீங்குக்கு தேவன் இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தர் யாக்கோபை 20 ஆண்டு காலம் அவனுடைய மாமாவுடைய வீட்டில் இருக்கும் போதும் 20 ஆண்டு காலமும் கர்த்தர் எந்த தீங்கும் அவனை அணுகாதபடி, கர்த்தர் தீங்குக்கு அவனை விட்டு விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை பாதுகாத்த அதே தேவன் இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் அவர் தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, 2 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 24:16 திருப்பிக் கொள்வோம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். பக்கம் 420. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். எருசலேமை அழிக்க
தேவதூதன் எருசலேமின் மேல் தன்னுடைய கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சொன்னார், போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று ஆண்டவர் சொன்னதை நாம் இங்கே வேத வசனங்களின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அன்றைக்கு தன்னுடைய ஜனம் செய்த தவறுக்காக, விசேஷமாக தாவீது செய்த அந்த தவறுக்காக, எருசலேமுக்கு விரோதமாக ஆளுகை செய்கிறவன், ஜனங்களை வழிநடத்துகிறவன் செய்த தவறுக்காக ஆண்டவர் தேசத்தின் மேல தன்னுடைய கையை நீட்டி இருக்கும் போது, கர்த்தருடைய தூதன் தேசத்தின் மேல் தன்னுடைய கையை நீட்டி இருக்கும் போது, அங்கே ஆண்டவர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். யோனா புஸ்தகத்தில் யோனா சொல்றார், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றார். யோனா தேவனை குறித்து அறிந்திருந்தார். அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை யோனா அறிந்திருந்தார். யோனா அதை அறிக்கை செய்கிறதை நாம் யோனா புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. உங்களையும் என்னையும் அழிப்பது, நம்முடைய தேசத்தை அழிப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. தேவன் சிருஷ்டித்த தம்முடைய ஜனங்களை அழித்து நிர்மூலம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவர் இந்த தீங்குகளுக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். சங்கீதம் 27 சங்கீதத்தில் 5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் கூடார மறைவில் வைத்து, தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து அவர் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளில், ஆபத்து நாளில் ஆண்டவர் நம்மை அவருடைய கூடார மறைவிலே அவர் மறைத்து, அவர் நம்மை ஒளித்து வைத்து, அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீங்கு நாளில் நம்மை பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை காக்கிற தேவன். அவர் நம்முடைய சரீரத்தை காக்கிற தேவன். அவர் தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற தேவன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் நமக்கு விரோதமாய் தீங்கு வந்தாலும், தீங்கு நேரிட்டால், எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர். தேவன் தீங்குகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறவர். தேவன் தீங்கு நாளிலே நம்மை அவருடைய கூடார மறைவில மறைத்து ஒளித்து வைத்து அவர் ஏற்ற வேளை நம்மை உயர்த்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 28:5 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு பூச்சி கடித்து விட்டது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு தீங்கு வந்திருக்கிறது. அங்க இருக்கிறவங்களாம் நினைச்சாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் நொற தள்ளி இவன் செத்துருவான் அப்படின்னு எல்லாரும் அப்படியே அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு எந்த ஒரு தீங்கும் காணாதிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபத்து நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், நமக்கு விரோதமான துன்ப நேரத்தில், நம்மை அச்சுறுத்தும் நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி, எந்த சேதமும் நம்மில் வராதபடி
நம்மை காக்கும்படிக்கு நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன், தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காக்குகிற தேவன், தீங்கிலே அவர் நம்மை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மையும் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் விரோதமாய் வந்த எல்லா தீங்குகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஆண்டவர் வியாதிகளுக்கு, விக்னங்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்தார். ஆபத்துகள், மோசங்களுக்கு நம்மை விலக்கி காத்தார். எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை விலக்கி அவர் காத்து கொண்டு வருகிறார். அவர் இன்னும் காப்பார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் காத்த தேவன் இனிமேலும் அவர் காக்க போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தீங்கு எதனால், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் ஏன் இந்த தீங்கை மனிதனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை வேத வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன காரணம், தீங்கு என்ன காரியங்களினால, என்ன காரணங்களினால தீங்கு நேரிடுகிறது, தீங்கை ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நாம் வேத வசனத்தின் வழியாக அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்கள், என்னென்ன காரணங்களினால நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு வருகிறது, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஏன் தீங்கை அனுமதிக்கிறார் என்றால், முதலாவது உபாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 31ஆம் அதிகாரம் உபாகமம் புஸ்தகம் 17வது வசனத்தை பாருங்கள். 31:17. அங்கே, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளில் அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். நன்றாய் கவனிங்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். எதனால் என்றால், தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். இப்ப ஏன் ஆண்டவர் இல்லாம போனார்? அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் இல்லாவிட்டால், தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் தீங்கு நம்மை என்ன செய்யும்? தொடரும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சிருஷ்டித்த, இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. அவர் நம்மோடு கூட இருப்பதை விரும்புகிறார். மனிதர்கள் நடுவிலே அவருடைய வாசஸ்தலம் இருப்பதை அவர் விரும்புகிறார். மனிதர்களுடைய ஆராதனையை அவர் விரும்புகிறார். மனிதனுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நமக்குள்ள வாசம் பண்றது ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம், நமக்குள்ளே நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறது அவர் விரும்புகிறார் என்பதை தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மோடு வாசம் பண்ணுகிறதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் ஏன் அவர் நம் நடுவில் இல்லாமல் போனார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டால், ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் தியானிக்க போகிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் தீங்கு நம்மை தொடரும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. அருமையானவர்களே, தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதற்கு ஏற்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சகே என்கிற மனிதன் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை. தேவன் இல்லாத அவனுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வேற எந்த செல்வம் இருந்தாலும் தேவன் இல்லை என்றால் அவைகளினால அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. அருமையானவர்களே, சமாதானத்தை இழந்து
நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருந்த அந்த மனிதன், அவன் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கிறான். நமக்கு தெரியும், இயேசு அந்த எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதற்கு இந்த சகேயு ஆசையாய் ஆவலாய் அவரை தேடி வருகிறான். அவரை தேடி வந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். சகேயுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அளவிட முடியாதது. இயேசு அவனுடைய வாழ்க்கையை சந்தித்த போது அவனுக்கு செல்வம் பெரிதாக தெரியவில்லை, அவனுடைய ஆஸ்திகள் பெரிதாக தெரியவில்லை. அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு செல்வம், ஆஸ்தி, பதவி அதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு இயேசு இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவனோடு கூட இருப்பதற்கு வந்தாரோ, அப்பொழுது பணமும் பதவியும் செல்வமும் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. இதுவரையிலும் அவனுடைய பதவி, பணம் செல்வம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் இருந்தவைகள் அவனுக்கு கொடுக்க முடியாத மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையில், அவருடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை அது சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை தீங்கை கொண்டு வந்துவிடும். இயேசு இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையிலே தீங்கு தொடரும். ஒருவேளை உலக பிரகாரமாக வெளிப்படையாக பார்க்கும்போது இவருக்கு தான் எல்லா செல்வங்களும் இருக்கிறதே, எல்லா பொருட்களும் இருக்கிறதே, எல்லா விதமான நன்மைகளும் அவர்களுக்கு இருக்கிறதே என்று சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம். ஆனால் அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜீவன் அல்ல, அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மேன்மை அல்ல, அவைகள் ஒன்றும் அவனுக்கு ஆபத்து நாளில் உதவாது. தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மோடு இருந்தால் தீங்கு நம்மை தொடராது. சிலவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான தீங்கு, இந்த இடத்துல அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஏன் இது தொடர்ந்தது என்று கேட்டால், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இராததினால் அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விட்டு விலகி இருக்கிறதை கூட நாம் உணராத சிம்சோனை போல நாம் இருந்துவிடக்கூடாது. சிம்சோன் தேவனோடு இருக்கிற வரைக்கும் அவன் எல்லா தீங்குகளையும் அவன் மேற்கொண்டான், சிங்கங்களை அவன் மேற்கொண்டான், அவனுக்கு எதிராக அவனை கொல்லும்படி எழும்பின பெலிஸ்தியர்களை அவன் மேற்கொண்டான். ஆனால் என்றைக்கு தேவன் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தானோ, என்றைக்கு கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் போனானோ, அவனுடைய வாழ்க்கையிலே தீங்கு அவனை பிடித்து கொண்டது. தெலிலாள் அவனை பிடித்து கொண்டாள், பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள், அவனை தீங்கு பிடித்து கொண்டது. தீங்கு அவனை பிடித்து கொண்ட போது அவன் தன்னுடைய கண்களை இழந்தான். தீங்கு அவனை பிடித்து கொண்ட போது அவன் தன்னுடைய பலத்தை இழந்தான். தன்னுடைய தலை நசரேய விரதத்தை அவன் இழந்து போனான், அவனுடைய பிரதிஷ்டை அவன் இழந்து போனான். தீங்கு அவனை தொடர்ந்த போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான், அவன் தன்னுடைய ஜீவனை இழந்தான், அவனுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த மேன்மைகளை இழந்தான். தேவன் அவனை கொண்டு வைத்த தேவ திட்டத்தை, அவனை கொண்டு நிறைவேற்ற போகிற காரியங்களை அவன் இழந்து போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவன் நம்மை விட்டு விலகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்க விரும்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை நாட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும், அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய இருதயம் அவர் வாழக்கூடிய இடமாக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் தீங்கு நம்மை தொடராது. தீங்கு வருவதற்கு என்ன காரணம்? தேவன் அவர்களோடு கூட இல்லை என்பது முதல் காரணம். இரண்டாவதாக, என்ன காரணத்தினால தீங்கு நேரிட்டது? அதே உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஏன் தீங்கு நேரிட்டது? 29வது வசனத்தை கவனியுங்கள். தீங்கு ஏன் நேரிட்டது? என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள், ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். பாருங்க, தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகும் போது தீங்கு நேரிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன்
நம்மை விட்டு விலகினாலும், அவருடைய கட்டளைகளை விட்டு நாம் விலகினாலும் நமக்கு என்ன நேரிடும்? தீங்கு நேரிடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை விட்டு விலகக்கூடாது, நாம் அவருடைய கட்டளைகளை விட்டு விலகக்கூடாது, அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது, அவருடைய வழியை விட்டு விலகக்கூடாது. இங்கே அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை கெடுத்து. அப்போ வழியை விட்டு நாம் விலகுகிறோம் என்றால் நாம் நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களையும் விட்டு நாம் விலகினால் நாம் நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். அப்படி நம்மை நாமே நாம் கெடுத்துக் கொள்ளும் போது, வழியை விட்டு நாம் விலகும் போது, பிரமாணங்களை விட்டு நாம் விலகும் போது தீங்கு நேரிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை மூன்றாவதாக நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்தும் ஒரு காரியத்தை கவனிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 23வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். தீங்கு ஏன் வந்தது? கொள்ளை நோய் ஏன் வந்தது? ஆபத்து ஏன் வந்தது? மரணம் ஏன் வந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொழில்கள் ஏன் நின்று போனது? வியாபாரங்கள் ஏன் நின்று போனது? கல்வி கூடங்கள் ஏன் மூடப்பட்டது என்பதை நாம் சற்று நிதானித்து கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து நீங்க இணங்கி நடவாமல் போனீர்கள். எதுக்கெல்லாம் இணங்கி நடக்கலையா அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் நாம் இணங்கி நடவாமல் போனபடினால தீங்கு வந்தது. தேசத்தின் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் அவர்கள் இணங்கி நடவாமல் போனபடியினாலே. சாட்சிகள் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்கிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை பெற்று போதித்தவர்கள், கற்றுத்தந்தவர்கள், அவர்களுக்கு நாம் இணங்கி நடவாமல் போனபடினாலே, நமக்கு போதித்தவர்களுக்கு நாம் இணங்காமல் போனபடினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் இணங்காமல் போனபடினாலே, தேசங்கள் தேவனுடைய வசனத்திற்கு இணங்காமல் போனபடினாலே, அவருக்கு விரோதமான பாவங்களை செய்தபடினாலே, வசனம் சொல்லுகிறது, தீங்கு தேசங்களுக்கு நேரிட்டது, தீங்கு ஜனங்களுக்கு நேரிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீங்கு எதனால் வருகிறது? பாவம் செய்கிறதுனால் வருகிறது. அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனபடினால் வருகிறது. அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமல் போனபடினாலே, அதற்கு எதிர்த்து நின்றபடினாலே, முரட்டாட்டம் பண்ணினபடினாலே, அதற்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, அதைகளை அசட்டை பண்ணினபடினாலே, இணங்காமல் இருந்தபடினால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் எச்சரிப்பு அடைந்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகளை நாம் மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மெயினாக நாம் ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும். ஆனால் மனிதன் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜெபிப்பதினால்தான் நல்ல பலன் உண்டு. நாம் நம்மை சரி செய்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போதுதான் நாம் தேவனிடத்தில் நல்ல பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் வேதத்தை புரட்டி நாம் அவைகளை அலைசி ஆராய போகிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 41:1 பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை
விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றை கவனிங்கள். 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு வரவிருக்கிற தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் தனித்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் குடும்பமாய் இணைந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம வீட்டில் அடங்கி இருக்கும்போது நம்முடைய அந்த பரந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீட்டில் இருக்க இருக்க அப்படியே அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிக்கிட்டே வரும். உற்சாகமா ஓடிட்டு இருந்தோம், சுறுசுறுப்பா பல காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த சுறுசுறுப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அந்த ஓடின வேகமெல்லாம் இப்போ அடங்கி, எப்படி வெளியில பறந்துகிட்டு இருந்த ஒரு கிளியை பிடிச்சு கூண்டுல அடைச்சா அது என்ன நடக்கும்? அந்த கூண்டுக்குள்ளே கொஞ்ச நாளைக்குள்ள அதனுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சு விடுகிறது போல, கொஞ்சம் பழகின பிறகு அப்புறம் அந்த இடத்தை விட்டு அது போகாது வெளியில எங்கேயும். அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுக்குள்ள, சிந்தனைகளும் கூட அதுக்குள்ள சிறைப்பட்டு விடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி முடங்கி அப்படி ஒரு செயலற்ற நிலைக்குள்ள நம்ம போய்விடாதபடிக்கு இந்த நாட்களில் நாம் இங்கே இருக்கும்போதே நம்முடைய நினைவுகள் தேசத்தில் இருக்கிற சிறுமைப்படுகிற அந்த ஜனங்கள் மேல நம்முடைய சிந்தைகள் போக வேண்டும். அல்லேலூயா. அவர்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அன்றாடம் இன்னைக்கு ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவன் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவையோடு இருக்கிறவர்களை இந்த நாட்களிலே நாம் நினைக்க வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இருக்கிறவனை தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆமென், சிறுமைப்பட்டவர்கள் மேல உள்ள அந்த சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. சிறுமைப்பட்டவர்களை குறித்து நினைக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. முதலாவது, அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நம்மால் இயன்ற உதவியை நம்மால் எந்த இடத்துல யாருக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. விளம்பரம் தேடாமல் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னா, நீ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்வதை உன்னுடைய இடது கை அறியாதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பல இடங்களிலே ஜனங்கள் செய்யும் உதவிகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் உதவி, இன்னொரு பக்கம் வீடியோ, ஒரு பக்கம் உதவி, இன்னொரு பக்கம் போட்டோ எடுத்து அவர்கள் சுயநலமாக விளம்பரங்களை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளம்பர நோக்கத்தோடு அல்ல, ஒரு கை செய்வதை இன்னொரு கை அறியாமல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம் நம்முடைய வலது கை செய்வதை நம்முடைய இடது கை அறியாமல், நாம் விளம்பர நோக்கத்தோடு செய்யாமல், ஜனங்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக அவர்களுக்கு நாம் உதவியை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவர்கள் மேல் நமக்கு சிந்தை. சபையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். தேசத்திலே நம்ம செய்திகளில் கேள்விப்படுறோம் சில விஷயங்களை, இன்னும் நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய பார்வைக்கு வராத அநேக காரியங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் பத்திரிகையாளர்கள் போய் அங்கே ஒரு வீடியோ எடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மலை கிராமத்தில், ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஜனங்கள், அவர்கள் சில விவசாயங்களை அங்கே பண்ணி அதை தான் நம்பி இருக்கிறாங்க. இப்போ வாகனங்கள் போக்குவரத்து இல்லாததுனால அந்த கிராமத்திற்கு, அந்த காட்டில் இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள எந்த ஒரு வாகனங்களும் போக்குவரத்து இல்லாததுனால அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இங்கே இருந்து எந்த ஒரு பொருளும் அவங்களுடைய இடத்திற்கு போகலை, எந்த ஒரு உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல.
அப்படி இருக்கும்போது அவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் அவர்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு அவங்க அங்கேயும் போய் அந்த ஜனங்களை போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் அவங்களுடைய காடுகளில் விளைந்த அந்த பலாக்காயை பச்சையாகவே அதை வெட்டி அதை சமைச்சு அந்த கிராமத்தின் ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி இது நமக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரிந்தவைகள். நம்முடைய சேலத்தில் நம்ம பார்த்துருப்போம், அதாவது யாராவது உணவு பொட்டலங்களை கொண்டு வர மாட்டார்களோ என்று தெருவோரங்களிலும் சாலை ஓரங்களிலும் அமர்ந்து யாராயிலும் ஒருவேளை உணவு கொண்டு வந்து கொடுக்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்த திரளான ஜனங்களை நம்ம இந்த செய்திகளில் பார்த்தோம். இது தெரிந்த விஷயங்கள். இன்னும் தெரியாத நிலையில் தினந்தோறும் கூலிக்காக வேலைக்கு போகிறவர்களுடைய வீடு அன்றன்றைக்கு அவங்களுடைய வருமானங்களை நம்பிதான் அவர்களுடைய உணவு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஒருவேளை நம்முடைய நீங்கள் குடியிருக்கிற இடங்களுக்கு பகுதியிலே இடங்களுக்கு அருகிலே இருப்பார்கள் என்றால் அவர்களை விசாரித்து உங்களால் இயன்றதை அவர்களுக்கு நீர் உதவி செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு எட்டாத நிலையில் இருக்கிற அவர்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாத நிலையில் நாம் இருப்போம். எல்லாருக்கும் நம்ம செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையும் நம்மகிட்ட இல்லை. இருக்கிறவர்கள் செய்யலாம், இல்லாதவர்கள் அட்லீஸ்ட் அந்த ஜனங்களை நினைத்து அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் எலியாவுக்கும் அந்த நாட்களில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஒரு கேரித்த ஆற்றங்கரையில அங்கிருக்கிற ஆற்று தண்ணீரை குடித்து விட்டு அந்த ஆற்றங்கரையில மனித சஞ்சாரங்கள் இல்லாத ஒரு இடத்துல அமர்ந்திருந்த அவனுக்கு பஞ்ச காலத்துல ஆண்டவர் காகத்தை அனுப்பி உணவு கொடுத்து போஷித்தார் என்று சொன்னால் அந்த தேவன் நிச்சயமாய் நாம் ஜெபம் பண்ணும்போது தேசத்தின் ஜனங்களுக்கு எப்படியாகிலும் ஒரு வழியில அவர்களுக்கும் உணவு கிடைப்பதற்கு அவர்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். எனவே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்காக நம்முடைய கரங்களை திறக்கவும் ஏதோ ஒரு உதவியில் எப்படி யாகிலும் இந்த நேரத்தில் என்னென்ன விதத்தில் நாம் உதவி செய்துவிட முடியுமோ அந்த நிலையிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்து விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. அவர்களை தேவன் நமக்கு காண்பிப்பாராக. அவர்களை கண்டுகொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அப்படி அவர்களுக்கு ஏதோ ஒரு நிலையில் நம்ம உதவி செய்து விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அதற்காக நாம் ஜெபிப்போம், கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து இரண்டாவதாக பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 26:13 கவனிங்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தீங்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அதாவது சீரற்று போன, வழி தப்பி போன, தேவன் நியமித்த பாதையை விட்டு விலகி போன வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு முன்னால நம்ம வெளியில் அங்கங்க எல்லாம் சுற்றி திரிஞ்சோம், பல காரியங்களை செஞ்சோம். ஆனா அப்போ ஆண்டவருக்கு விரோதமான தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்திருக்கலாம். அந்த தவறுகளை நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அதை இனி மறுபடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் போது
இந்த ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை ஜீவனோடு வெளியே கொண்டு வரும்போது நாம் முன்னால செய்த அந்த பாவங்களை, தவறுகளை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, தீர்மானம் எடுக்க வேண்டும். அதாவது முன்னால செய்து வந்த பாவ கிரியைகள், போதை பொருட்களுக்கு அடிமையாகி போனது, மதுபானத்தை நாடி போன காரியங்கள், அதுபோல விபச்சார வேசித்தனங்கள், தவறான வழிகளிலே பணம் சம்பாதிப்பது, லஞ்சம் வாங்குவது, வட்டி வாங்குவது, இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் இருந்து நம்மை சீர்படுத்தி இந்த நாட்களில நாம் இல்லங்களில் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் முன்பு செய்து வந்த உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இனி நான் செய்ய மாட்டேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதாவது முன்பும் இப்பொழுதும். ஒருவேளை இவ்வளவு சூழ்நிலைகள் நடந்த பிறகும் வீடுகளில் இன்னும் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா? வீடுகளில் இன்னும் கோபமும் மூர்க்கமும் வெறியும் உடையவர்களாக இருக்கிறீர்களா? குடும்பத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசி கோபத்தினாலும் எரிச்சலினாலும் குடும்பத்துக்குள்ள பகைகளை உண்டு பண்ணி, குடும்பத்துக்குள்ள சமாதான கேடுகளை உண்டு பண்ணி, குடும்பத்துக்குள்ள எரிச்சலை மூட்டி, குடும்பத்துக்குள்ள நிம்மதியை இழக்கக்கூடிய நிலைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வீட்டுக்குள்ள இன்னும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் தகாத வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் கோபங்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் பிடிவாதங்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் குடும்பத்துக்குள்ள இன்னும் சண்டைகள், தகராறுகள், இன்னும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட நிலையில இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குமானால் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்ப தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் வீட்டுக்குள்ள தனித்திருக்கிற இந்த நேரத்தில் என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது, என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை விட்டு மனம் திரும்புவதற்கு, சீர்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கிரியைகளை, வழிகளை நம்ம சீர்படுத்தினால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால், தேவன் நம்முடைய தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு, நமக்கு வரவிருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் இந்த கொடிய ஆபத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்க சரீரங்களை நீங்கள் கிழித்து, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை நீங்கள் கிழித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல. அன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து. அந்த வஸ்திரம் என்று சொல்லும் போது அந்த வஸ்திரம் அவர்களுக்கு ஒரு மேன்மை, அந்த வஸ்திரம் அவர்களுக்கு ஒரு கனம். வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளும் போது அந்த மேன்மையை அவர்கள் கிழித்து, அல்லேலூயா, தனக்கு இருக்கிற அந்த கனத்தை விட்டு, தங்களுக்கு இருக்கிற பெருமையை விட்டு அவர்கள் இறங்கி அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த நாட்கள்ல நாம பெருமையுடையவர்களாக, அகந்தை உடையவர்களாக இராமல் நாம் நம்மை தாழ்த்தி, அல்லேலூயா, தாழ்மைக்கு அடையாளமாக அந்த பெருமையை விட்டு, அருமையானவர்களை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமையெல்லாம் நம்ம விட்டு தாழ்மையை நாம் அணிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இன்னும்
சில பெருமையான காரியங்கள் நமக்குள்ள இன்னும் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம வந்த பிறகும் நமக்குள்ள பொருளாதாரத்தை குறித்த பெருமை இருக்கிறதா? நம்முடைய வேலையை குறித்த பெருமை இருக்கிறதா? இனத்தை குறித்த பெருமை இருக்கிறதா? பதவிகளை குறித்த பெருமை இருக்கிறதா? இந்த பெருமையான எண்ணங்களை எல்லாம் விட்டு, இவைகள் எல்லாம் என்னால் வந்தவைகள் அல்ல, எனக்கும் ஒரு ஏழைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, எனக்கும் படிக்காதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக சமமானவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் சமமானவர்கள், சரிநிகரானவர்கள் என்கிற அந்த மனப்பான்மையோடு கூட யாரையும் நம்ம ஏளனமாய் நினைக்காதபடிக்கு, யாரையும் நம்ம தாழ்வா எண்ணாதபடிக்கு, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பெருமையின் எண்ணம் கொண்ட அந்த இருதயத்தை நாம் கிழித்து, ஹல்லேலூயா, தாழ்மையின் சிந்தைக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. உங்களுடைய இருதயங்களை கிழித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நம்ம தாழ்மையை தரித்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் போது ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவைகளில் நின்று நம்மை காப்பார். அடுத்து நான்காவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்த்து நிற்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீங்கு நமக்கு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில வெளியில நோய் பிரச்சனை, ஆனா வீட்டுக்குள்ள சத்ருவோட போராட்டம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வெளியில போனோம், வெளியே தான் பிரச்சனை இருந்தது அப்படின்னு நினைப்ப. சில இடங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும் பிரச்சனை, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்றது மாதிரி சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் என்ன செய்யும், எழும்பி இருக்கும். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், சகோதரர்களுக்கு விரோதமாய் சகோதரர்கள், சகோதரிகளுக்கு விரோதமாய் சகோதரிகள், மாமியாருக்கு விரோதமாய் மருமகள், மருமகளுக்கு விரோதமாய் மாமியார். இப்படி வீட்டுக்குள்ள பிசாசு இன்னைக்கு, அதாவது மாம்சத்தோடு யுத்தம் பண்ண நம்மளை எழுப்பி விட்டுட்டு இருப்பான். நம்ம யுத்தம் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களோடு அல்ல. பெற்றோரோட சண்டை போடாதுங்க, மாமியாரோட சண்டை போடாதுங்க, மருமகளோட சண்டை போடாதுங்க, உடன் பிறந்த சகோதரர்களோட சகோதரிகளோட சண்டை போடாதுங்க. வீட்டில் இருக்கிற யாரோடையும் தயவு செய்து சண்டை போடாதுங்க. சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, கணவனோடும் மனைவியோடும் நமக்கு யுத்தம் இல்லை. அருமையானவர்களே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களோட யுத்தம் இல்லை. இந்த யுத்தத்தை கொண்டு வருகிறவன் சாத்தான். ஒருவேளை அவன் நம்மளை இயக்கி பக்கத்தில் இருக்கிறவங்களை விரோதமாய் செயல்பட வைத்து சண்டை உண்டு பண்றான், அல்லது மற்றவங்களை இயக்கி நமக்கு விரோதமாய் செயல்பட வைத்து சண்டை உண்டு பண்றான். ஏதோ ஒரு விதத்துல இந்த குடும்பத்தில் நமக்கு பின்னணியத்தில் இருக்கிற சத்ருவை நம்ம அடையாளம் கண்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள்
துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இவைகளுடைய கிரியைகள் நம்முடைய வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருந்தால் சமாதானம் இருக்கும். அது எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார் என்று சொன்னால் அங்கே சமாதானம் இருக்கும். இங்கே சமாதானத்தை கெடுத்து பிசாசு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆளுகைகள், வல்லமைகள், துரைத்தனங்கள். அவைகளை மேற்கொள்றதுக்கு நாம சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். என்ன அந்த சர்வாயுத வர்க்கங்கள்? அதை நீங்க 14வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டி, நீதி, சத்தியம், நீதி, உண்மை, நீதி, சமாதானத்தின் சுவிசேஷம், அதற்கு எப்பொழுதும் ஆயத்தம். எந்த இடத்துலையும் நம்ம வெளியில போய் தான் ஆண்டவரை பற்றிய நற்செய்தி அறிவிக்கணும்னு இல்லை. இருக்கிறவங்களுக்கு முதல்ல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நான் முதலாவது அவர்கள் பார்க்கிறபடி நான் ஒரு நிருபமாக இருக்கணும். என் குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கணும். நான் வெளியில போய் பல நூறுகளுக்கு பல ஆயிரங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதில்ல. முதல்ல என்னுடைய வீட்டிற்கு நான் ஒரு நிருபமாய், ஒரு சுவிசேஷ நிருபமாய் நான் இருக்கணும். அதுக்கு எப்பொழுதும் நான் ஆயத்தமா இருக்கணும். என்னை பார்க்கிற என்னுடைய பெற்றோர்கள், என்னை பார்க்கிற என் மனைவி, என்னை பார்க்கிற என் பிள்ளைகள், ஆமென், அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடக்கணும். அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும் எப்பொழுதும். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டும். கேடகம் எனக்கு தேவை, விசுவாசம் எனக்கு தேவை. இந்த நாட்கள்ல நான் விசுவாசத்துல தளர்ந்து போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்குதே. மே மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு. நான் என்ன செய்ய போறனோ, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், சோர்ந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போகிறேன், என் குடும்பத்தை எப்படி ரன் பண்ண போகிறேன், நம்ம அவிசுவாசப்பட்டு விடக்கூடாது. பிசாசு இந்த எண்ணங்களை கொண்டு வருவான், விதைப்பான். அவைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா நம்முடைய சிந்தனை மண்டலங்களை சாத்தான் தாக்கிவிடக்கூடாது. வசனம், வசனத்தை நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் நம்முடைய சிந்தனைக்குள்ள இருக்கணும். வசனம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடும், ஹல்லேலூயா, சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் நாம் விழித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விழித்து கொண்டிருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஜபத்தில் நம்ம விழித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தீங்குகளை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும். குடும்பங்களுக்குள்ள இருந்து தீங்குகள் வராதபடி. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் குடும்பத்துக்குள்ள அன்னைக்கு கழிப்பிடம் ஒரு 4வது படிக்கிற பையன், 4th ஸ்டாண்டர்ட், அவன் அப்பா திட்டாருன்னு வீட்டில் இருக்கும்போது அப்பா திட்டாருன்னு சூசைட் பண்ணிட்டான். ஒரு சின்ன பையன், 4வது படிக்கிற பையன். அதுக்கு காரணம் என்ன? அந்தகார லோகாதிபதிகள் குடும்பத்துக்குள்ள தீங்க கொண்டு வருது. இந்த ஊரடங்கு நாட்கள் இப்படிப்பட்ட தீங்க பிசாசு கொண்டு வராதபடி ஜாக்கிரதையாய் விழித்திருங்கள். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஞானமாயிருங்கள், கவனமாயிருங்கள். பிள்ளைகள் ஞானமாயிருங்கள். வாலிப பிள்ளைகள் ஞானமாயிருங்கள், கவனமாயிருங்கள். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரசங்கி 12:1, தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னால உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னால உன் சிருஷ்டிகரை நினை. நீ சிருஷ்டிகரை நினைச்சா தீங்கு வராது. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னால நீ ஆண்டவரை நினை, உன்னை படைச்சவரை நினை. உன் வாலிப நாட்கள்ல பிசாசு உனக்கு தவறான எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு வந்து உன்னை திசை திருப்பாதபடி உன் வாலிப வயதிலேயே உன்னை படைத்தவரை, உன் சிருஷ்டிகரை நினை. ஜாக்கிரதையாயிரு. இந்த நாட்கள் நீ கவனமாயிரு, விழிப்போடு. தீங்கு நாட்கள் வருகிறது. நீ சிருஷ்டிகரை நினைத்தால் அவர் உன்னை தீங்குகளுக்கு விலக்கி காப்பார். அவர் உன்னை தீங்குகளிலிருந்து விடுவிப்பார். எனவே நீ ஜாக்கிரதையாயிரு. இப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து யாப்பேசை போல நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் தீங்குகளுக்கு நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. பாருங்க,
யாத்ராகமம் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மோசே சொல்லி ஜெபம் பண்ற, ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே இவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லிவிடாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய உக்கிரத்தை விட்டு உம்முடைய கோபத்தை விட்டு திரும்பி இந்த ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த தீங்குல, அவர்களுக்கு வர இருந்த அந்த தீங்குல அவர்களுக்காக மனஸ்தாபம் கொள்ளும்படி ஆண்டவரிடத்துல திறப்புல நின்று ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினால், கெஞ்சி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு செய்யவிருந்த எல்லா தீங்குக்கும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் தீங்கிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேசத்திலே வந்து கொண்டிருக்கிற இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படும்படி, ஆண்டவர் மனஸ்தாபப்படும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல இன்னும் ஜெபம் பண்ணணும். போதாது, நம்ம கெஞ்சி ஜெபம் பண்ணணும். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். வேதம் இப்படி சொல்கிறது, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 4வது லைன்ல, அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லி இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வர பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமே. அதனாலே நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல கெஞ்சுவோம். அவருக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சுவோம். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து அவரிடத்துல நம்ம எல்லாரும் கெஞ்சுவோம். அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சுவோம். ஆண்டவரை தேசங்களை காப்பாற்றும், அமெரிக்காவை ஆண்டவரை நீர் காப்பாற்றும், இத்தாலியை காப்பாற்றும், ஸ்பெயினை காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கெஞ்சுவோம். இந்தியாவை காப்பாற்றும் என்று சொல்லி கெஞ்சுவோம். மகாராஷ்டிராவை காப்பாற்றும் என்று சொல்லுவோம். தமிழகத்தை காப்பாற்றும் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. சென்னையை காப்பாற்றும், கோயம்புத்தூரை காப்பாற்றும் என்று கெஞ்சுவோம், அன்றாடுவோம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, அன்றைக்கு எப்படி ஆண்டவர் யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டு தீங்குக்கு விலக்கி காப்பாற்றினார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இன்றைக்கும் சபையே, நீ வேண்டிக் கொள்கிறதை தேவன் உனக்கு அருளுவார். யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டு வேண்டிக் கொண்டதை அருளின தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் போதும் நிறுத்து என்று ஆண்டவர் சொல்லுவார். தீங்கு நம்மை விட்டு விலகும், கொள்ளை நோய் நம்மை விட்டு விலகும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.